இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். தோட்டம் வைத்திருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம செடிகள் எப்படி பச்சை பசேல்னு வளருதுன்னு பார்க்குறதுக்காக பலவிதமான உரங்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட உரங்களில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த உரம். இதை நான் 2 விதமாக தயார் பண்ணி கொடுத்தேன். நீங்களும் அதை பாருங்கள். இது உண்மையாகவே நல்லதொரு பலனை கொடுக்குது. செடிகள் நல்ல பச்சை பசேலுன்னு நல்ல செழித்து வளர்கிறதுக்கும், அதே நேரத்தில் பூக்களும் நல்ல தனக்குரிய நிறத்தில் பிரைட்டாக இருப்பதற்கும் இந்த உரம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தொட்டியில் வச்சுருக்கிற பன்னீர் ரோஜா தான் எவ்வளவு உயரமாகவும் பல கிளைகள் கொண்டதாகவும் வளர்ந்துள்ளது. பூக்களும் இந்த தடவை நல்லதொரு அளவில் கிடைத்தது. இந்த உரம் செடியை நல்லா வளர்கிறதுக்கு தூண்டி கொடுக்கும். அதே நேரத்தில் பூக்களும் நிறைய பூக்கிறதுக்கு இது உதவி செய்யும். அதோட வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், மண்ணில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் இந்த உரம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. தானாக வளர்ந்த மிளகாய் செடி தான் எவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த உரம் இலைகளில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் ரேட் ஆஃப் க்ரோத்தும் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகுது. இதை செய்வதற்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸ்ட் தான் தேவைப்படுது. எக்ஸ்பைரி டேட்டான இந்த பேக்கர்ஸ் ஈஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இந்த ஈஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பொதுவாக ஈஸ்ட் சுடு தண்ணீரில் தான் கரையும்ன்றனால தண்ணியை கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஈஸ்ட்டில் ஊற்றி அதை நல்லா கலக்கி விடலாம். இது நல்லா கலக்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நான் தண்ணீரில் தான் சர்க்கரையை சேர்த்தேன். இதை கொஞ்சம் கூலான பிற்பாடு நம்ம நல்ல ஒரு 20 லிட்டர் தண்ணியை ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தண்ணீரில் இதை ஊற்றலாம். ஆனால் நான் 20 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போட்டேன். பொதுவாக இதுக்கு வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தோட்டத்திற்கு பொதுவாக கரும்பு சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணுறனால தான் நான் இந்த கரும்பு சர்க்கரையை எடுத்துக்கிட்டேன். இப்போ கலக்கி வைத்திருக்கிற அந்த ஈஸ்ட் சொல்யூஷனை இந்த தண்ணீரில் விட்டு ஒரு குச்சி கொண்டு இதை நல்ல முறையில் கலக்கி விட்டோம். சர்க்கரை இந்த ஈஸ்ட்டுக்கு உணவாக பயன்படுகிறதுனால அது நல்லா மல்டிப்ளை ஆகும். அதனால தான் சர்க்கரை சேர்க்கிறோம். இந்த சொல்யூஷனை நல்லா ஒரு குச்சி வச்சு கலக்கிறதுனால ஈஸ்ட்டும் எல்லா இடங்களுக்கும் பரவும். அந்த சர்க்கரையும் கரைந்து காணப்படும். இது ஒரு 2 மணி நேரம் வைத்தா கூட போதும். டைட்டாக மூட வேண்டாம், கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடலாம். நான் இதை 24 ஹவர்ஸ் வைத்து பிற்பாடு இது எல்லா செடிகளுக்கும் ஊற்றினேன். இதில் பார்த்திங்கன்னா காய்கறி செடியாகட்டும், பூச்செடியாகட்டும் எல்லாவற்றுக்கும் இதை நன்றாக கலந்து விட்டு இப்போ நான் ஊற்றுறேன். ஆனால் ஊற்றி விட்டு பார்க்கும்போது ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு வித்தியாசமான க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த சொல்யூஷனில் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கனால செடிகளை க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. ஸ்பெஷலாக தக்காளி, ஸ்ட்ராபெரி, வெள்ளரிக்காய் போன்ற செடிகளுக்கு இது கொடுப்பது நல்லதொரு பலனை கொடுக்கும். மண்ணோட ஸ்ட்ரக்சரை கூட நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் ஒரு வித்தியாசத்தை என்னால் உணர முடிந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி.